யோ இது எப்படியா இவ்வளோ ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிச்சு இதெல்லாம் இப்படி மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது, இது இப்படி மாறினா எப்படி இருக்கும்னு நம்ம யோசிச்சு வச்சுருப்போம் இல்லையா? அதை பூரா படத்தில் கொண்டு வந்து காட்டின மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. இப்போ இந்த ஃப்ளிங்கு, கேஷுவல்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய அது என்னது ரீபாண்ட் ரிலேஷன்ஷிப்பு இப்படின்னு சொல்லிட்டு நிறைய டேர்ம்ஸ் எல்லாம் இந்த ஜென்சி யூஸ் பண்ணுறாங்க. இனி வரவங்க என்னெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சு அதை ஒரு படமாக எடுத்திருந்தாப்புல. அப்படி இல்லாமல் ஒரு ட்ரூ ரிலேஷன்ஷிப் எங்கேருந்து உருவாகும் அப்படின்றதையும் படத்தில் காட்டியிருந்தாரு. படம் வந்து ஓவராலாக நல்ல ஒரு படமாக இருந்துச்சு. விஷுவல்ஸாக பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு பக்கம் பிரதீப் ரங்கநாதன் ஸ்கோர் பண்ணிட்டே இருக்காருனா, இன்னொரு பக்கம் என் தலைவன் எஸ்ஜே சூர்யா அவர் வந்து உனக்கு சான்ஸே இல்லையா, என்னையா பண்ணிட்டு இருக்க நீ, அவரை பார்த்தாலே என்ன மனுஷன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஓவராலாக இந்த படம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடான படமாக இருந்துச்சு. கண்டிப்பாக தியேட்டர்ஸில் போய் பாருங்கள். விஷுவல் தான் உண்மையிலே செம்ம ட்ரீட் அப்படின்னே சொல்லலாம். எந்த படத்தை பற்றி சொல்கிறேன்னா LIK லைக் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்ற படத்தை பற்றி தான் சொல்கிறேன். கண்டிப்பாக தியேட்டர்ஸில் போய் பாருங்கள். ஒரு 2 வாட்சாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.